எஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் ஐயா. வாய்ஸ் கிளியரா இருக்கா சார்? கிளியரா. ஓகே ஓகே. சூப்பர். அனைவருக்கும் காலை வணக்கம். இனிய காலை வணக்கம். காலை சக்கரத்தின் இன்றைய நிகழ்வு சிறப்பான முறையில் துவங்க உள்ளது. ரொட்டேரி இன்டர்நேஷனல் ஜூன் 5 சேர்ந்த அனைத்து மாவட்டங்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று மாவட்ட ஆளுநர்கள் 2981 ரொட்டேரியன் லியோன் மற்றும் 2982 ரொட்டேரியன் சிவசுந்தரம், 3000 ரொட்டேரியன் கார்த்திக், 3203 ரொட்டேரியன் தனசேகர், 3205 ரொட்டேரியன் ரமேஷ், 3206 ரொட்டேரியன் ராகவேந்தர், 3211 ரொட்டேரியன் லியோன் ஆண்டனி, 3212 ரொட்டேரியன் தினேஷ் பாபு, 3231 ரொட்டேரியன் சுரேஷ், 3233 ரொட்டேரியன் தேவேந்திரன் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன்கள் 2981 ரொட்டேரியன் குணபாலன் அவர்களையும், 2982 ரொட்டேரியன் செங்குட்டுவன் அவர்களையும், 3000 ரொட்டேரியன் ஜெயராமன் சங்கரன் அவர்களையும், 3203 ரொட்டேரியன் உன்னி வெங்கடேசன் அவர்களையும், 3205 ரொட்டேரியன் ஜெயராஜ், 3206 ரொட்டேரியன் பத்ரிநாத், 3211 ரொட்டேரியன் டோனியல், 3211 ரொட்டேரியன் 3212 ரொட்டேரியன் ஜெயமோகன், 3231 ரொட்டேரியன் ஆனந்த முருகன், 3233 ரொட்டேரியன் பாபு மற்றும் நிர்வாகிகள், தலைவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் நிகழ்ச்சியை பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் மனமாத நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி பெயரை அளிக்க 2981 இன் ரொட்டேரி டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மன் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறைவணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்து உயர்ந்த அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வக்கம் அவசரத்துக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கை அமைய நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடை களைவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் துணையுடன் வாழ்ந்திட புனிதமான தொழிலை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்றது இங்கே கூடிய ரோட்டரிகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி நிறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சிறப்பானது ஒரு வெற்றி பெயர் அளித்த ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக வீடியோ ஆஃப்ல இருக்கோம். அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் மற்றும் அடிப்படை வணக்கம் பயிற்சிகளை அளிக்க ஆசான் நலசிம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாள் இனிவரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்துக் கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். அடுத்த நிகழ்வாக தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் இருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. வைகரை கீழே அன்னைக்கு வணக்கம்.
தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலிடு அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறு. தன்னை சூழ்ந்ததல் வெற்றியுறு. வணக்கம் ஐயா வெற்றியுறு. தன்னை சூழ்ந்ததல் வெற்றியுறு. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசனம் உச்சி பயிற்சிகளையும் சாந்தி ஆசன பயிற்சிகளையும் அளிக்க நலசும் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி ஐயா. கால்கள் நேரடிக்க கால்களை நன்றாக நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். கால்கள் நல்லா மடக்கிடுங்க. 1 2 3 4 5. அப்படியே ரைட் லெக் மடக்கி வச்சு பண்ணுங்க. லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். கால்கள் நேரடிக்க நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். கால்கள் நல்லா மேல உயர்த்தி கீழே இருக்குங்க. அடுத்ததாக கால் விரல்களை நல்லா பேலன்ஸ் பண்ணி குதிக்கால் மேல தூக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் விரல்களை மேல வைத்துங்க. இப்போ 1 2 3 4 5. நல்லா மூச்சு தொடுங்க. அடுத்ததாக ஆசன பயிற்சி. கைகளை மேல வெட்டுங்க. தாடாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு தொடுங்க. அடுத்ததாக சூரிய வணக்கம். 1 2 3 4. ரைட் லெக் பின்னாடி கொண்டு போங்க. நல்லா மேல பாருங்க. 5 6 7 8
9 ரைட் லெக் முன்னாடி நல்லா மேல பாருங்க 10 நல்லா கணுக்கால பிடிச்சி தலையை க்ளோஸா கொண்டு வாங்க 11 ஸ்ட்ரெயிட்டா வந்து நல்லா மூச்சு தொடுங்க மீண்டும் நல்லா மூச்சு தொடுங்க இப்போ மூச்சு இழுத்துக்கிட்டே பேக் பெண்டிங் பண்ணுங்க மெதுவா ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க 12 நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுறோம் அடுத்ததாக கோணாசனம் கைகளை மேல வைத்தி ரைட் சைடு பக்கவாட்டில் வளைகிறோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நல்லா மூச்சு தொடுங்க இப்போ பக்கவாட்டில் லெஃப்ட் சைடு வளைகிறோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்ட்ரெயிட்டா வாங்க நல்லா மூச்சுடுங்க மெதுவா மூச்சு விட்டுட்டே கைகளை கீழே இறக்குங்க நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுறோம் மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க ஒர்க்கட் ஆசனம் ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம் கைகள் நேரம் ஆயிட்டுங்க சேர் பொசிஷன் வந்துருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு கைகள் மெதுவா கீழே இருக்குங்க நன்றாக மூச்சில் தொடுங்க மீண்டும் மூச்சில் தொடுங்க அடுத்ததாக காலகளமா வச்சுக்கோங்க ராஜ கம்பீராசனம் ரைட் லெக் எல் பொசிஷன்ல மடக்குங்க நல்லா இடுப்பு கீழே இருக்குங்க அப்படியே மேல வணக்கம் வச்சுக்கிறோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 நேரா வந்துட்டு நல்லா மூச்சு தொடுங்க லெஃப்ட் லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 போய் நல்லா மூச்சு தொடுங்க மீண்டும் நல்லா மூச்சு தொடுங்க திரிகோணாசனம் கை நேரம் நீட்டிட்டு ரைட் ஹேண்டு லெஃப்ட் லெக் டச் பண்ணுங்க நல்லா மேல பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு மூச்சு தொடுங்க லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் டச் பண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ரிலாக்ஸ் மூச்சல் தொடுங்க நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுறோம்
அப்படியே காலை வி ஷேப்ல வச்சு நடராஜாசனம் செய்யுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. அமர்ந்த நிலையில அர்த்த பத்மாசனம். லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் லெக் மேல வச்சுக்கோங்க. ரைட் லெக் கீழே வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் மேல இருக்கு. சின்முத்திரை. நல்லா மூச்சு தொடுங்க. மீண்டும் மூச்சு தொடுங்க. மெதுவாக மூச்சு விட்டே தலைக்கு டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. சின்முத்திரை. நன்றாக மூச்சு விடுங்க. மீண்டும் மூச்சு விடுங்க. தீவிர பத்மாசனம். கைகளை வச்சு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி மேல தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. காலை இருக்கு. கால் முட்டியை மேல உயர்த்தி மேல கீழே அசையும். ரைட் லெஃப்ட் அசைந்து மறுபடியும் ரைட் லெக் இருக்கு மேல வச்சுட்டு லெஃப்ட் கீழே வச்சு. ரைட் லெக் மேல இருக்கு. அடுத்த யோக முத்ரா. நல்லா தலை டச் பண்ண கீழே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. முத்திரை. நன்றாக மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே கால்கள் நேரம் அடிங்க. நேரம் ஸ்ட்ரெயிட்டா படுத்துங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுறோம். அடுத்த சக்கராசனம். கால் ரெண்டையும் மடக்கி பிடிங்க. இடுப்பை நல்லா மேல பிடிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. மெதுவாக மூச்சு விட்டு மெதுவாக மூச்சு விடுங்க.
பவனமுத்தாசனம். 2 காலையும் மடக்கி டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நேரப்படுத்த நன்றாக மூச்சு தொடங்க. சர்வாங்காசனம். இடுப்பு நல்லா மேல தூக்கி அப்படியே கால் பெறவே கவனிங்க. இந்த ஆசனம் 60 செகண்ட் எடுக்கணும். ரிலாக்ஸ். ஸ்ட்ரைட்டா படுத்து நல்லா மூச்சை கவனிங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சை தொடுங்க. இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி. நாளமில்லா சுருக்க மண்டலங்களை நன்றாக துவக்க வைக்கும். நாளமில்லா சுருக்க மண்டலங்கள் அதிகமா சொன்னாலோ கம்மியா சொன்னாலோ மனிதனுக்கு நோய் உண்டாகிறது. ஆகையால இந்த பயிற்சி செய்யறதுனால அதை சமன்படுத்தி நல்லா ஆரோக்கியப்படுத்துகிறது. அதே போன்று சர்வாங்காசனம், கலத்தை ஆசனம். கவனமா செய்யுங்க. மெதுவா காலை பின்னாடி கும்பிட்டு வச்சுக்கணும். கை வந்து தரையில வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரைட்டா படுத்து மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. அப்படியே கழுத்தை ரைட் சைடு லெஃப்ட் சைடு மெதுவா திருப்புங்க. அடுத்ததாக மச்சாசனம். சர்வாங்காசனம் கலப்பையாசனம் செஞ்சால் இந்த மச்சாசனம் கண்டிப்பா செய்யணும். கழுத்து பின்னோக்கி வளைக்கிறதா தலையை அப்படியே கீழே அப்படியே டச் பண்ணி முழங்கை பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. போயிடும். நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் மூச்சு விடுங்களா. அப்படியே முதலையாசம் புறப்படுங்க. கால் அகலமா வச்சு நல்லா மூச்சு.
நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. Bhujangasana. 1 tail, 2 shoulder behind, 3 back bending. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓடுது. நல்லா மூச்சு விடுங்க. சலபாசனம். காலை மேல தூக்கு. 2 காலுக்கு நடுவுல கீழே வச்சுக்கோங்க. காலையும் கீழே வச்சுட்டு கையிலையும் தாடையிலையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கால் தூக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா மூச்சு விட்டுடுங்க. கழுத்து அப்படியே ரைட்டு லெஃப்ட் திருப்புங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. ஷோல்டர் டிகைங்க. அப்படியே எழுந்துச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. மூச்சு பயிற்சி. 2 எழுச்சி மூட்டை வச்சுக்கோங்க. வஜ்ராசனம் இப்போ செய்யறதுனால செய்யுங்க. சுகாசனம், பத்மாசனம் போட்டு செய்யலாம். பேரவில் வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. முதல் கால் வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. Hold. நல்லா நன்றாக மூச்சு காணுங்க. அடுத்த திரும்ப ஒரு கஸ்தூரியா. 1, நல்லா மூச்சுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ಈಗ 7.
அப்படியே மூச்சை கவனிங்க. மெதுவாக மூச்சு எடுத்து மெதுவாக விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. நாடி சுத்தி பிராணாயாமம். சிறப்பு. துறைத்து 2 முறை சொல்லுங்க. அப்படியே சாந்தியாசனம் ஏற்படுத்துருங்க. கால் நேரம் நீட்டுங்க. கண்களை முடிக்கங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. கவனமெல்லாம் மூச்சு மேலேயே வைங்க. மூச்சு எடுத்து மெதுவாக மூச்சு விடுங்க. உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். மெதுவாக மூச்சு இருக்கிறோம். மெதுவாக மூச்சு விடுகிறோம். நம்முடைய உடல் முழுவதும் ஆரோக்கியமாக இருந்தது. இந்த மனம் முழுவதும் மகிழ்ச்சியாக ஆணையமாக நிகழ்காலத்தில் கவனத்திற்கு ஓய்வு நிலையில் அப்படியே வெடிச்சு நிலைக்கப்படுறோம். கைகள் மேல வெட்டி ரைட் லெஃப்ட் எழுந்திரிச்சோம்.
நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கும் காலை சக்கரம் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வைக்கும். நன்றிங்க ஐயா. சிறந்த முறையில் நமக்கு ஆசன பயிற்சிகளையும் மூச்சு பயிற்சிகளையும் சாந்தி ஆசனம் பயிற்சிகளையும் அளித்த ஐயா நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கு மனமான நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்த சிறப்பு நிகழ்வாக முத்திரை பயிற்சிகளை அளிக்க ஐயா ஜெய்கணேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா. குருவே நம, தந்தையே நம. தினம் நம்ம ஒரு முத்திரையை பாட்டு வந்துக்கிறோம். அந்த முத்திரைகள்லாம் கொஞ்சம் செஞ்சு பார்த்து பயிற்சி செய்தவர்கள் அது ஃபீட்பேக் போட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து உபயோகமா இருக்கும். ஏன்னா எப்பயுமே மனித மனம் எப்படி பார்க்கணும்னா ஒரு சாட்சி எதிர்பார்க்கும். அந்த சாட்சி இருந்தால்தான் அது உண்மைன்னு சொல்லி நம்பும். அப்போ நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி ஒரு முத்திரை பண்றதுனால தினந்தோறும் அந்த முத்திரையை நீங்க வந்து செஞ்சு அதுக்கு உடனே பலன் அடைய முடியாது. அப்போ ஒரு முத்திரையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த முத்திரையை தொடர்ந்து ஒரு 90 நாளாவது செய்யணும். 90 நாள் செய்யும் போதுதான் அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு முழுமையா வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு எந்த முத்திரை தேவைன்னு பார்த்து அந்த முத்திரையை தொடர்ந்து செய்யுங்க. அது சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்க தாராளமா குரூப்ல வந்து கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து விளக்கம் வந்து கொடுக்குறேன். சரி, இன்னைக்கு நம்ம என்ன முத்திரை பார்க்க போறோம் அப்படின்னா பூமி ஸ்பரிச முத்திரை வந்து பார்க்க போறோம். இந்த பூமி ஸ்பரிச முத்திரையினால என்னன்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து சீர்படுவதற்குமே, நாம் தெளிவாக வாழ்வதற்குமே, அதுக்கப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள்லாம் வெளியே போயிட்டு நல்ல சக்திகள் உள்ள வருவதற்கும், முகத்திலையும் தேஜஸ் அதுபோக உடம்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி பதவி நோயற்ற தன்மையில வாழ்வதற்கும் உபயோகமா இருக்கக்கூடிய ஒரு முத்திரை தான் பூமி ஸ்பரிச முத்திரைங்கிறது. இந்த முத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னா வலது கை வந்து உள்ளங்கையை லேசா அப்படி கூச்சி மாதிரி வச்சுக்கிட்டு இடது கை உள்ளங்கை வந்து இப்படி கீழ் நோக்கி பூமி தொட்டமா இருக்கும். அதாவது மடி மேல வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா இப்படி இடது கை வந்து பூமியை தொட்ட மாதிரி இப்படி தொட்ட மாதிரி இருக்கணும். வலது கை வந்து உங்களுக்கு மேல மடி மேல இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்படி பூமி தொட்ட மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ இது மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க கண்களை மூடி அமைதியா உட்காந்துக்கணும். கண்களை மூடி அமைதியா உட்காந்துக்கணும். இடது கை வந்து விரல் வந்து கீழே தொட்டமா இருக்கணும். பொருளை வச்சுக்கிட்டு இது வந்து மேல இருக்கணும். கண்களை மூடி அமைதியா உட்காந்துக்குங்க. உட்காந்துக்கிட்டு மூச்சினை வந்து உள்ள இழுக்கணும். மூச்சை மென்மையாக உள்ள இழுத்து முடிஞ்சா 2 நிமிஷம் நிறுத்தி வைக்கணும். மூச்சை நீங்க வந்து 2 நிமிஷம் நிறுத்தி வைக்கணும். மூச்சினை ஆழமாக உள்ள இழுத்து 2 நிமிஷம் நிறுத்தி வைக்கணும். நிறுத்தி வச்சு அதுக்கப்புறம் வந்து மூச்சு விடணும். இதை வந்து ஒரு 10 முறை செய்யணும். இப்போ செஞ்சு பார்ப்போம். உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து செய்யுங்க. சரிங்களா? வலது கை உள்ளங்கை மேல இப்படி இருக்கணும். இடது கை வந்து இப்படி வச்சு விரல் வந்து இந்த நடுவிரல் கீழே தொட்டிருந்தா போதும். பூமியை தொட்டமா வச்சுக்கோங்க. மூச்சை அப்படியே ஆழமாக உள்ள இழுத்துக்குங்க. உள்ள இழுத்து அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூச்சு விட்டுருங்க. மறுபடியும் மூச்சு இழுங்க. ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் விட்டுருங்க. இந்த மாதிரி வந்து 10 முறை 15 முறை செய்யணும். இப்ப நீங்க செஞ்சிருப்பீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா வந்து செய்யும்போது செஞ்சு முடிச்ச உடனே உடம்புல இருந்து நிறைய அமைதியா உட்கார்ந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து தேவையில்லாத கழிவுகள் வந்து ஒரு காத்து மாதிரி புகை மாதிரி வெளியே போறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். அப்படி ஃபீல் பண்ணி நீங்க வந்து பார்க்கணும். அப்போ மொத்தமா உங்க கெட்ட சக்தி எல்லாம் வந்து வெளியே வந்து போயிடும். தேவையில்லாத எண்ணங்கள், நெகட்டிவான எனர்ஜி எல்லாமே வந்து வெளியே வந்து போயிடும். அதுக்கப்புறமா இந்த முத்திரை நீங்க வச்சுக்கிட்டேவும் நீங்க வந்து மூச்சு இழுக்கும் போது நீங்க உள்ளுக்குள்ள ஒரு துளி
சக்தி வந்து உள்ள போட நினைச்சுக்கணும். ஒரு துளி சக்தி வந்து உங்க உடம்புக்குள்ள போட நீங்க வந்து நினைச்சுக்கணும். அந்த ஒரு துளி அப்படிங்கிறது வந்து அமிர்த காத்தா இருக்கலாம், இல்லைன்னா அமிர்த பாலா இருக்கலாம். அப்படி பிரபஞ்ச சக்தியோட ஒரு 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 துளி வந்து உள்ள போட நினைச்சுக்கணும். அது மூச்சை வந்து இழுக்கும்போது உள்ள போன உடனே அந்த ஒரு துளி என்ன பண்ணுது அப்படின்னா உடம்பு ஃபுல்லா பரவுது. பரவி ஒளியை கொடுத்து உங்களுடைய முகத்துல தேஜஸ்ல எல்லா இடத்துலயும் வந்து ஒளியை வந்து கொடுக்குது. இந்த பயிற்சியை வந்து செய்யும்போது முதல்ல வந்து அதை 10 முறை செய்றீங்க. அதை செஞ்சுட்டு அப்படியே தியானத்துல உட்காந்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் இப்ப சொல்ற மாதிரி மறுபடியும் மூச்சு இழுத்து மூச்சை வெளியிடும் போது அந்த ஒரு துளி உள்ள போய் பரவலை நினைச்சிட்டு அப்படியே தியானம் பண்ணி உட்காருங்க. இதுலயும் 10 முறை வந்து காற்றை வந்து உள்ள இழுக்கணும், வெளியே விடணும், உள்ள இழுக்கணும், வெளியே விடணும். சரிங்களா? இது ஒரு 4 முறை இப்ப செய்வோம். இப்ப கண்களை மூடி மூச்சை வந்து உள்ள இழுக்கிறீங்க. இழுக்கும் போது ஒரு துளி சக்தி வந்து உள்ள போட நினைச்சுக்கங்க. அந்த சக்தி உள்ள போய் அப்படியே வந்து உடல் முழுக்க பரவுது. முதல்ல முகத்துல பரவுது, அதுக்கப்புறம் உங்க இதய பகுதி, அதுக்கப்புறம் வந்து உங்கள் கை கால் பகுதியெல்லாம் பரவி அப்படியே உடல் முழுக்க ஒளியாக பரவதான் நினைச்சுக்கிட்டேவும் நீங்க என்ன பண்ணணும், இந்த மூச்சை இழுத்து இழுத்து வெளியே விடணும். மெதுவா கண்களை திறந்துக்குங்க. இது மாதிரி நீங்க வந்து இந்த பூமி ஸ்பரிச முத்திரையை வந்து வச்சுக்கிட்டு காலையில மாலையில 2 வேளையும் தியானம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லா பரவி இருக்கும். உடம்புல வந்து ஆற்றல் அளப்பரிய ஆற்றல் வந்து எளிமையா வந்து கிடைக்க தொடங்கும். அது போக இந்த பிரபஞ்சத்துடைய அனைத்து விதமான சக்திகளும் உங்களுக்கு முழுமையா வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு எளிமையான ஒரு முத்திரை தியானம் வந்து இந்த பூமி ஸ்பரிச முத்திரை தியானம். இதை செய்யறதுனால வந்து பாத்தீங்கன்னா உடல்ல ஒவ்வொரு செல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒளி பரவி உடல் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளும் முழுமையா உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இது நீங்க படுத்துட்டு இருக்கவங்க உடம்பு நலமா படுத்துட்டு இருப்பீங்க இல்லையா? படுத்துட்டு இருக்கவங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கைகளை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு கையை சும்மா அப்படியே பெட்டு மேலேயே அப்படி கீழே வச்சுக்கலாம். இந்த கை மட்டும் இப்படி கீழே வச்சுக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி இது பண்ணும்போது எப்பயுமே எந்த முத்திரை பயிற்சி எது பண்றதா இருந்தாலும் கீழே ஒரு விரிப்பு விரிச்சு தான் அதை வந்து உட்காந்துக்கணும். உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச ஆசனத்துல உட்காந்துக்கலாம். சுகாசனத்துல உட்காரலாம், இல்லைன்னா பத்மாசனத்துல உட்காரலாம், இல்லை வஜ்ராசனத்துல உட்காரலாம். இப்படி எந்த ஆசனம் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஆசனத்தில் நீங்க உட்கார்ந்து அமைதியாக செய்யலாம். அப்படி செய்யும்போது இந்த முத்திரை வந்து முழுமை அடையும். நீங்க தலையில தொடங்குறதுக்காக வந்து கை கொண்டு தலையில வைக்கணும் அவசியம் இல்லை. தலையில வச்சீங்கன்னா அந்த கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி சில நேரத்தில் பூமியில இருந்து சக்தி வந்து கிளம்பும். அப்போ வந்து சுருள் அடிக்கும். அதனால என்ன பண்ணக்கூடாது, தலையில கூடாது. பூமியை தொடர எடுத்தோம்னா நம்ம வந்து போர்வையை தான் தொட்டுக்கணும். போர்வையோ அந்த மாதிரி விருப்பத்தை விட்டுக்கணும். நீங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பாறையில உட்காந்து செய்றீங்கன்னா நல்லது. பாறையை தொடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போக வந்து ஒரு புல்வெளியில உட்காந்தீங்கன்னா புல்ல தொடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா மற்றபடி தரையை இருந்தா வீட்டுல எல்லாம் இப்போ டைல்ஸ் போட்டுச்சிருப்பீங்க. அந்த டைல்ஸ் எல்லாம் தொட்டலாம் தியானம் பண்ணக்கூடாது. சரிங்களா? சிமெண்ட் தரையை தொடுறது கூட பரவாயில்ல. ஆனா டைல்ஸ் தரையை கண்டிப்பா தொடவே கூடாது. தொட்டீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி தான் உள்ள பாஸ் ஆகும். சரி, அதனால டைல்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு தயவு செஞ்சு எந்த விதமான பயிற்சியும் செய்யாதீங்க. டைல்ஸ்ல மேல விரிப்பு இல்லாம எதுவுமே பண்ணாதீங்க. டைல்ஸ்ல நீங்க வந்து உட்காந்துட்டு தியானம் பண்ணாலோ, மூச்சு பயிற்சி பண்ணாலோ, இல்லை யோகாசனம் பண்ணாலோ எது பண்ணாலும் முழுமையான பலன் கிடைக்கவே கிடைக்காது. அதனால டைல்ஸ் மேல விரிப்பு வச்சுக்கோங்க. புதுசா யாராவது வீடு கட்டுறவங்க மாதிரி இருந்ததுன்னா டைல்ஸ் இல்லாமே வீடு கட்டுங்க. அதுதான் உண்மையிலேயே நல்லது. ஆரோக்கியம். முட்டி வலி இல்லாம, இடுப்பு வலி இல்லாம, உடம்புல நோய் இல்லாம ரொம்ப சிறப்பா வாழணும்னா வீட்டுல டைல்ஸ் போடக்கூடாது. இதை மனசுல ஞாபகம் வச்சுங்க. டைல்ஸ் மொசைக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாம சும்மா சிமெண்ட் தரையை போட்டு எளிமையா அற்புதமா வீடு கட்டுங்க. ரொம்ப சுகமா நோயற்ற வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். ரொம்ப நன்றி. இந்த பூமி ஸ்பரிச முத்திரையை செய்து அனைவரும் நலவண்ணி கேட்டுக்கிறேன். குருவே நம, தந்தையே நம. அனைத்து அன்பர்களுக்கும், கற்றுக்கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும், குருமார்களுக்கும், ஆசான்களுக்கும், அதுபோக வந்து குணபாலன் ஐயாவிற்கும், ரோட்டரி சங்க அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. நன்றிங்க. நன்றி ஐயா. சிறப்பான ஒரு முத்திரை பயிற்சிகள் அளித்த ஜெய் கணேஷ் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க. அடுத்த சிறப்பு நிகழ்வாக நமக்கு தினமும் ஒரு சிந்தனைகளை அளிக்க ஐயா இளர் பாஸ்கர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
வணக்கம். இன்று நாம் முடிவெடுக்கும் கலை, த ஆர்ட் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அது என்ன முடிவெடுக்கும் கலை அப்படின்னா, யார் ஒருவர் சிறந்த முடிவுகளை எடுக்கிறார்களோ அவர்களே ஞானி. முடிவெடுக்க முடியாம ரொம்ப நேரம் இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் அஞ்ஞானி. அது எப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டா கவலையும் வராது, குழப்பமும் வராது, பயமும் வராதுங்க. அது எப்படி? நமக்கெல்லாம் ஏன் தெரியுமா கவலை வருது? நேத்து எடுத்த முடிவு சரியில்லைன்னு நினைக்கும் பொழுதெல்லாம் கையெல்லாம் நடுங்குது. அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோம். அடுத்தது, இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு முடிவெடுக்க முடியாதனால குழப்பமா இருக்கு. இந்த ரெண்டு யாருக்கு இருக்கும்? நாளைய பத்தி பயம் இருக்கும். ஞானிகளுக்கு நேத்து நடந்த விஷயத்துல எடுத்த முடிவை பத்தி கவலையும் பட மாட்டாங்க. இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயத்துல இருக்கிற குழப்பத்துக்கு ரொம்பலாம் குழம்ப மாட்டாங்க. எனவே நாளைய பத்தி அவங்களுக்கு பயம் இல்லை. அது எப்படின்னு சொல்றேன். ஒவ்வொரு பிரச்சனையிலையும் மனசு ஒண்ணு சொல்லும், புத்தி ஒண்ணு சொல்லும். உதாரணமா, ஒருத்தருக்கு 1 கோடி ரூபாய்க்கு வீடு இருக்கு, சொந்த வீடு. 50 லட்சம் ரூபாய்க்கு கடன் இருக்கு, வருமானமே இல்லை, கட்டி கட்டிட்டு இருக்கிறாங்க. கடன்காரன் வந்து சட்டையை பிடிக்கிறான். அப்ப என்ன ஆகும்? கோவம் வருதா? பயம் வருதா? இப்ப என்ன முடிவு எடுப்பீங்க? பாருங்க, 1 கோடி ரூபாய்க்கு வீடு இருக்கு, 50 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, வருமானம் எல்லாம் வட்டி கட்டிட்டு இருக்கோம். என்ன முடிவு எடுப்போம்? புத்தி தெளிவா சொல்லும், வீட்டை வித்துரு, கடனை அடைச்சிரு, 50 லட்சம் ரூபாய்க்கு வேற ஒரு வீடு வாங்கிட்டு செட்டில் ஆயிரு. சூப்பர் முடிவு இல்லையா? இது புத்தி. மனசு என்ன சொல்லும்? இது அப்பா கஷ்டப்பட்டு வாங்கின வீடு, எங்க அப்பா ஞாபகார்த்தமா நான் வச்சிருக்கேன், விற்க மாட்டேன். இது மனசு. வீட்டை வித்துட்டா சொந்தக்காரங்க எல்லாம் அவமானமா பேசிடுவாங்க, இவ்வளவு பெரிய வீட்டை விட்டு நான் இதை விட சின்ன வீட்டுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். முடியல. யார் சொல்றா? மனசு. குழப்பம் வந்துருச்சா? வித்துரு விற்காத, வித்துரு விற்காத, 10 வருஷம் ஆகும். இந்த குழப்பத்தை தீர்க்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். முடிவு எடுக்கணும். இன்னொரு குழப்பம். ஒரு சில பேர்த்துக்கு இங்கிருந்து சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு இருக்கும். சில பேர்த்துக்கு அங்கிருந்து இங்க வந்துடலாமா வேண்டாமா, சில பேர்த்துக்கு இந்த மாப்பிள்ளையா அந்த மாப்பிள்ளையா, சில பேர்த்துக்கு இந்த பொண்ணா அந்த பொண்ணா, சில பேருக்கு இந்த பிசினஸா அந்த பிசினஸா, இப்படி எல்லாம் குழப்பங்க. இதை சாப்பிட்றதா அதை சாப்பிட்றதா, ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா, இன்னொருத்தருக்கு டைவர்ஸ் பண்ணலாமா வேண்டாமா, இது எல்லாத்துக்கும் எல்லா குழப்பங்களுக்கும் என்ன தெரியுமா காரணம்? புத்தி ஒண்ணு சொல்லுது, மனசு ஒண்ணு சொல்லுது. பாருங்க, யாருடைய மனமும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதோ அவர்கள் உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கிறது. இந்த குழப்பம் யாருக்கு இருக்கோ இந்த குழப்பம் தாங்க வியாதி. இது ஸ்கேன் ரிப்போர்ட்ல பிளட் டெஸ்ட்ல தெரியாதுங்க. அந்த மாதிரி நேரத்துல மனசு ஒண்ணு புத்தி ஒண்ணு சொல்லுது இல்லையா? எப்படி முடிவெடுக்கிறது நான் சொல்லிக் கொடுக்குறேங்க. முடிவெடுக்கும் கலை, த ஆர்ட் ஆஃப் டிசிஷன் மேக்கிங். சொல்றீங்களா? நல்லா கேவீங்க. ஒரு பேப்பர் எடுத்துடணும். பேப்பர் எடுத்துட்டு உங்களுடைய குழப்பத்தை எழுதணும். மனசு என்ன சொல்லுது, புத்தி என்ன சொல்லுது, லிஸ்ட் போட்டுடணும். லிஸ்ட் போட்டுட்டு என்ன பண்ணணும்? பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை மாதிரி யோசிச்சு முடிவு எடுத்துடணும். அது என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரினா, அந்த பிரச்சனைக்கு உள்ள இல்லாம வெளியே வந்து அந்த பேப்பர்ல எழுதிட்டு மனசு வீடை வந்து விற்க கூடாதுன்னு சொல்லுது, புத்தி வந்து விற்கணும்னு சொல்லுது. எழுதி முடிச்சுட்டு அப்படியே பார்க்கணும். பார்த்துட்டு இந்த பெஸ்ட் முடிவு என்னவோ அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன் பண்ணிடணும். நான் சொல்றது புரியலையா? ரொம்ப நேரம் யோசிங்க. ஒரு முறை முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறம் உங்க பேச்ச நீங்களே கேட்காது. புரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் யாருக்கெல்லாம் குழப்பம் இருக்கும், சில பேருக்கு 5 குழப்பம் இருக்கும், சில பேருக்கு ஒரே குழப்பம் தான் இருக்கும், ஆனா உசுறு எடுக்கும். இப்படி மனதில் உள்ள குழப்பங்களை உட்கார்ந்து யோசிச்சு தீர்த்துட்டு சும்மா இருந்து பாருங்களேன். மனம் சும்மா இருக்கும் பொழுது மட்டுமே உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கிறது. ஞானிகள் ஒரு நிமிடத்தில் ரொம்ப கொஞ்சம் தான் யோசிப்பாங்க, அஞ்ஞானிகள் நிறைய யோசிப்பாங்க. மனதில் எண்ணங்கள் எவ்வளவு அதிகமாக வருகிறதோ அவ்வளவு அஞ்ஞானி, எவ்வளவு குறைவாக வருகிறதோ அவ்வளவு ஞானி. அதுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறேன். இனிமேல் முடிவு எடுக்கும் போது இங்க பாருங்க, மனசா புத்தியான்னு எப்பெல்லாம் வருதோ இங்க பாருங்க, சிம்பிள் ஐடியா. மனசுக்கு பிடிச்ச மாதிரி முடிவெடுப்பதே சிறந்தது. ஏன் தெரியுமா? மனசுதான் வாழுது. நமது உசுறு மனதின் ரூபத்தில் தான் வாழ்கிறதே தவிர புத்தியின் ரூபத்தில் கிடையாது. 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் மனதுக்கு பிடித்த மாதிரி வாழ்கிறோமோ அவ்வளவு சக்தி, அவ்வளவு ஆரோக்கியம், மருந்து, அனைத்து வியாதிகளுக்கும் மருந்து. புத்திசாலியத்தனமா வாழ்றோமோ அவ்வளவு நோய். அப்ப என்ன பண்ணணும்? முடிவு எடுக்கும் போது எப்பொழுதுமே மனசா புத்தியான்னு வந்துச்சுன்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரி தாங்க முடிவு எடுக்கணும். தாங்க ஃபர்ஸ்ட், அதாங்க பெஸ்ட், இதாங்க கரெக்ட். ஆனா ஒரு கண்டிஷன்,
மனசுக்கு பிடிச்ச மாதிரி முடிவெடுக்கும் பொழுது நமக்கோ மற்றவங்களுக்கோ கூட இருக்கிறவங்களுக்கோ துன்பமோ துயரமோ வருது அப்படின்னா அந்த இடங்களில் மட்டுமே புத்திசாலியாக முடிவெடுக்க வேண்டும். இதாங்க. அதனால இனிமேல் எந்த முடிவெடுக்கிறதா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி முடிவெடுங்க. ஒருவேளை அதனால அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இருக்குதுன்னா மட்டும் புத்திசாலியா முடிவெடுத்தா போதும். ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, எப்ப பார்த்தாலும் புத்திசாலியா முடிவெடுப்பாங்க. சில பேர் இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எடுப்பாங்க. ரெண்டுமே இருக்கக்கூடாது, மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கணும். இதுதான் சரியான வாழ்க்கை. சில பேர் கேக்குறீங்க, தம்பி எனக்கு ஒரு பிரச்சனை, அம்மா கூட்டு குடித்தனம் வாழணும்னு சொல்றாங்க, பொண்டாட்டி தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்றா, நான் தனி கொடுத்தனம் போனாலும் பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை, என்ன செய்யறது? அதாவது மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தாலும் அடி விழுகுது, புத்திசாலியா வாழ்ந்தாலும் அடி விழுகுதுங்க. இப்ப என்ன சொல்லுவீங்க? இதானே கேள்வி உங்களுக்கு. இதுக்கு பதில் சொல்றேன், சொல்லட்டுங்களா? எல்லாம் கவனிங்க. முடிவெடுக்கும் கலைன்னு என்னன்னா, எப்ப மனசுக்கு புத்திக்கும் போராட்டம் வந்துருச்சோ, பிடிச்ச காரியம் செய்யறதா நல்ல காரியம் செய்யறதான்னு சொல்லும் பொழுது எப்பவுமே பிடிச்ச காரியம் மட்டுமே செய்ய வேண்டும். ஏனென்றால் மன ரீதியாக வாழும் பொழுது மட்டுமே நாம் ஆரோக்கியமாக வாழ்கிறோம். புத்திசாலித்தனமா எப்ப வாழணும்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் பொழுது, பிறர் துன்பப்படும் போது மட்டுமே புத்திசாலியா வாழணும் சொன்னா இல்லையா? எல்லாம் கவனிங்க. இப்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் பொழுதும் மற்றவங்களுக்கு துன்பம் துயரம் வருது, புத்திசாலியா வாழும் பொழுது அடி வருதுன்னா சூப்பர் சொல்லட்டுங்களா? தெளிவான டிசிஷன். நல்லா கவனிச்சுங்க. எந்த பக்கம் அடி கம்மியா இருக்கோ அந்த பக்கம் போயிடணும். ஆமாங்க, நல்லா யோசிக்கணும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி முடிவெடுத்தா 10 அடி விழுகுது, புத்திசாலித்தனமா முடிவெடுச்சா 4 அடி விழுகுது. டக்குன்னு இறங்கி கிளம்பி போயிட்டே இருக்கணும். இவருங்க ஒரு முடிவெடுக்கும் பொழுது துன்பமோ துயரமோ வருத்தமோ அவமானமோ அசிங்கமோ வராது என்று வரக்கூடாது என்று நினைப்பதால் தான் நம்மால் முடிவெடுக்க முடிவதே இல்லை. நான் என்னோட வாழ்க்கையில நிறைய முடிவு எடுத்திருக்கிறேன். அதனால அவமானம் வரும், அசிங்கம் வரும், கேவலம் வரும், நஷ்டம் வரும், எல்லாம் வருங்க. அதை வாலண்டரியா ஏத்துக்கிட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. அதுவும் வந்துச்சுன்னா ஹெவியா இருக்கும். வேற மாதிரி சொல்லட்டா, ஒரு குண்டால தண்ணி இருக்கு, ஒரு தவளை உள்ள போயிருச்சு, வாழ்ந்துட்டு இருக்கு, நல்லபடியா வாழுது. குண்டா கொண்டே ஒருத்தவங்க அடுப்புல வச்சுட்டான், அடுப்பு சூடாகுது. அந்த தவளை நினைச்சா எகிரி குதிச்சு தப்பிச்சிடலாம். அது என்ன பண்ணுது, சூட்டை தாங்குறேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி கொதிக்கும் பொழுது சக்தி எல்லாம் இழந்து எப்பொழுது குதிக்கலாம் என்று நினைக்கிறதோ அன்று குதிக்க முடியாமல் சக்தி இல்லாமல் அந்த தண்ணியில் இறந்து விடுகிறது. நான் சொல்றத புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பொழுது முடிவெடுக்கிறதுக்கு தில் இருக்கோ அவங்கெல்லாம் ஞானிகள். எனவே எப்பொழுது குதிக்க முடியுமோ அப்பொழுதே குதித்து விடுங்கள். பிரச்சனையை மாற்றி உங்களை இல்லாமல் போய்விடாதீர்கள். எனவே எப்பொழுதும் மனசுக்கு பிடித்த மாதிரி முடிவெடுப்பது மட்டுமே சிறந்தது. ஒருவேளை மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டா மட்டும் தான் புத்திசாலியா முடிவெடுக்கணும். 2 பக்கம் அடி விழுகுதுன்னா இருக்கிறதுலையே கம்மி அடி என்னவோ நீங்களே செலக்ட் பண்ணி அந்த அவமானத்தை அசிங்கத்தை முதலே ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் முடிவெடுத்து வாழ்க்கையை நகர்த்த முடியும். முடிவெடுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். இன்றைய சிறப்பானதொரு சிந்தனை அளித்த இள பாஸ்கர் ஐயா அவருக்கு மனமாத நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சார் இறைமன் சார் ஐயா வந்துட்டாங்களா? அந்த ஒரு நிமிஷம் ஐயா. வந்துட்டார். ஓகே, ரெடி, வந்துட்டார். பரமேஷ் ஐயா வந்துட்டார். ஓகே சார். அடுத்த சிறப்பு நிகழ்வாக தண்ணி அறியும் ரகசியம் பற்றி வழங்க இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க குரு, வாழ்க குருவே.
எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்தார். வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன் என்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரே நிமிடம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். தன்னை அறியும் ரகசியம் அப்படிங்கிற தலைப்புல நாம் இன்னைக்கு ஒரு சிந்தனையை சிந்திக்க சொல்றோம். அதாவது இந்த மனித வாழ்க்கையுடைய நோக்கம் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கிறோம். தன்னை அறிதல் தான். தன்னை அறிதல் தான் இந்த வாழ்க்கையுடைய நோக்கமே. அப்ப அந்த நோக்கத்தை அடைவதற்கு பல்வேறு மகான்கள் பல்வேறு வழிகாட்டுதல்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. வேதாத்திரி மகரிஷி அவங்களும் மிக சிறப்பாக அந்த செயலை செய்திருக்காங்க. நம்ம உலகத்துல எதையோ அறிகிறோம் இல்லையா? பலவற்றை அறிந்து கொள்கிறோம். நமக்கு அது தெரியும், இது தெரியும், அதை பற்றி இதை பற்றி அதை இயக்கக்கூடிய அறிவு என்று பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். பட் நாம யாரு அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. திருமூலர் என்ன வார்த்தை சொல்றாருன்னா, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை என்று சொல்கிறார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடும் இல்லை என்று சொல்கிறார். தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார் என்றும் சொல்கிறார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடும் இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். தீர்வும் சொல்றாரு. தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் நம்முடைய அறிவை கொண்டு நாம புறத்துல நிறைய விஷயத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம், பார்த்து அறிந்து கொண்டிருக்கிறோம், கேட்டு அறிந்து கொண்டிருக்கிறோம், இன்னொன்னு சுவைத்து நுகர்ந்து சிந்தித்து அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இப்படி நாம அறிந்து கொண்டிருக்கிற விஷயத்துல அந்த அறிவினுடைய தன்மையில தன்னை அறிதல் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு. சரிங்களா? அந்த தன்மை ஒவ்வொரு மனிதன்ட்டையும் இருக்கு. பட் அதை நாம் அந்த தன்மை அளவுக்கு நாம போகல, உயர்ந்து போகல. இப்ப தன்னை அறியும் அறிவு நிலை அப்படின்னு ஒரு நிலை இருக்கு. அந்த தன்னை அறியும் அறிவை அறிந்த பின்
தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்று சொல்கிறார். அந்த நிலைக்கு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அர்ச்சனை இப்படி நீ போட மாட்டப்பா, அர்ச்சனை இப்படி போடுவ. ஏன்? நான் என்னை அறிந்து கொண்டேன் என்றால் நான் யாரா அறிந்து கொள்கிறேன் அப்படின்னா, என்னை இறைவனாகவே அறிந்து கொள்கிறேன். நீங்க உங்களை இறைவனாகவே அறிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் வேறு, இறைவன் வேறு அல்ல என்று அறிந்து கொள்கிறீர்கள். சரிங்களா? நானும் இறைவனும் ஒன்று என்று அறிந்து கொள்கிறேன். அப்ப அர்ச்சனை முன்னாடி போட வேண்டியதில்லை, உனக்கு நீயே போட்டுக்குவேன்னு சொல்ற. இப்ப நம்ம பொதுவாக நம்ம யாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த உடலாக நம்ம பார்க்கிறோம். பொதுவா இந்த உடல் தான் நானும் நினைச்சிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இது ரொம்ப கொஞ்சம் ஆழமான தத்துவம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது புரிஞ்சாதான் நம்ம ஆன்மீக வளர்ச்சியில முன்னேற முடியும். ஏன்னா நம்ம யாருன்னே தெரியாம எப்படி நம்ம போய் என்ன செய்ய முடியும்? இல்லையா? நம்ம யாரு, நம்ம பவர்ஸ் என்ன அப்படின்னு தெரியாம நம்ம எப்படி அடுத்த நிலைக்கு பயணிக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. சரி, நம்ம பொதுவா நம்மளை யாருன்னு நினைச்சிட்டு இருக்கோம்னு மகான்கள் சொல்றாங்கன்னா, நாம இந்த உடல் தான் நானும் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு உங்க எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லாரும் சேட் பண்ணுவீங்க இல்லையா? சரி, சேட்ல போடுங்க. உங்களோட வயது என்ன? எல்லாருமே சேட்ல போடுங்க பார்க்கலாம். உங்களுடைய வயது என்று கேட்டேன். 42. அருமை. 63, 59, 36, 46, 52, 70, 37, 46, 46, 46, 39, 60, 39, 59, 59, 75, 82. எல்லாருமே சேட் பண்ணி பழகிக்கோங்க. ரொம்ப முக்கியம். அப்பதான் நீங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்க முடியும். ஓகே, பரவாயில்ல. யாரோ போட்டிருக்காங்க, தூள வயது 40. வனிதா அம்மாவா? சரி சரி. அப்ப சூக்கும வயது என்னன்னு போடுங்க. ஓகே, பரவாயில்ல. நோ சவுண்ட் பிளீஸா. வேல்யூம் வெரி லோவா? வேல்யூம் இதுல ஃபுல்லா தான் இருக்கேன். கிளியரா இருக்குதுங்க ஐயா. ஓகே, சரி சரி. ஓகே, இப்ப எல்லாரும் நம்பர் போட்டிருக்கீங்க, பரவாயில்ல. இவ்வளவு பேர் ஷேர் பண்ணி தெரிஞ்சிருக்கீங்க, பரவாயில்ல. சரி, இப்போ நீங்க ஒரு நம்பர் போட்டீங்க இல்லையா? இப்போ நம்ம கிட்ட உடல் இருக்கு, உயிர் இருக்குல்ல? உடல் இருக்கு, உயிர் இருக்கு, மனம் என்ற ஒரு விஷயம் இருக்குது, அறிவு என்ற ஒரு விஷயம் இருக்கு. 4 நம்ம கிட்ட இருக்கா? சரிங்களா? உடல் இருக்கு, உயிர் இருக்கு, மனம் இருக்கு, அறிவு இருக்கு. சரிங்களா? அப்போ நாம இந்த நம்பர் கொடுத்தோம்ல, 1,02,000 இயர்ஸ் மேபி இருக்கலாம். சரி, ஓகே. இந்த
நம்பர் கொடுத்தீங்க இல்லையா? இந்த நம்பர் எதற்கான நம்பரு? உங்களோட வயது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது எதற்கானது அப்படின்னா உடலுக்கானது இல்லையா? அதுவுமே அம்மா வயிற்றிலிருந்து இந்த பூமியில நம்ம வந்த நாள், அந்த நாள் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் மொத்தம் எவ்வளவு நாள் அப்படின்னு நாம் ஒரு கணக்கெடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப நான் என்ன கேட்டேன், உங்களுடைய வயது என்ன அப்படின்னு கேட்டேன். உடனே நீங்க என்ன போட்டீங்க நம்பர் அப்படின்னா, உங்கள் உடலுடைய வயதை போட்டீங்க. கரெக்டுதானே? எல்லாரும் அப்படித்தான், நானும் அப்படித்தான் சொல்றேன். வயசு என்னன்னு கேட்டா 40 என்று நான் சொல்றேன். அப்ப இந்த 40 என்பது என்னுடைய உடலினுடைய வயதா, என்னுடைய உயிரினுடைய வயதா, என்னுடைய மனதினுடைய வயதா, என்னுடைய அறிவினுடைய வயதா? இது எல்லாத்துக்கும் மூலமா ஆத்மா என்று ஒன்று நம்ம சொல்றோம். நம்ம எல்லாரும் ஆத்மா, சரியானுங்களா? ஆன்மா என்று சொல்கிறோம். நம்ம ஆன்மாவுடைய வயதா? எல்லாரும் கேட்டோம் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி பதில் சொல்லுவோம், இது நம்முடைய உடலினுடைய வயது தான். சரிங்களா? அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? நம்ம எல்லோருமே நம்ம இந்த உடல் தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? இந்த உடல் தான் நான் என்று நினைத்து கொண்டிருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா நரகமாக இருக்கு. நரகம் அப்படின்னா என்ன? நரன் கூட்டல் அகம். சரிங்களா? இந்த உடலையே நான் என்று நினைத்து கொண்டிருக்கிற நிலைக்கு பேர் தான் நரகம். சொர்க்கம் என்றால் என்ன? சுவர் கூட்டல் அகம். இந்த உடல் நான் அல்ல, இந்த உயிர் அல்லது ஆன்மா அதுதான் நான் என்று நினைத்து கொண்டிருக்கிற தன்மை இருக்கு பாருங்களா, அதுதான் சொர்க்கம். இப்ப நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? நரகத்துல இருக்கிறோம். இந்த உடல் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மைதானே? எல்லாரும். அதனால இந்த உடல் இறந்து போச்சு அப்படின்னா அவர் செத்து போயிட்டார் என்று சொல்கிறோம். அவர் உடல் இறந்து விட்டதுன்னு நம்ம சொல்றதில்லை, அவரே செத்து போயிட்டாருன்னு சொல்றோம். சரிங்களா? இது ஒரு வாட்டர் பாட்டில், தெரியுதா? ஓகே. இது யாருடைய வாட்டர் பாட்டில்? இது என்னுடைய வாட்டர் பாட்டில். சரிங்களா? என்னுடையது. இதை உடையவன் யார்? நான். சரிங்களா? இது என்னுடைய வாட்டர் பாட்டில், இதை உடையவன் நான். அப்போ உடையவன் என்ற விஷயம் வேற, உடைமை பொருள் என்ற ஒரு விஷயம் வேற. புரியுதுங்களா? உங்களுடைய கார், உங்களுடைய செல்போன் என்று சொல்கிறீர்கள். நான் வாட்டர் பாட்டிலா, என்னுடைய வாட்டர் பாட்டிலா? நான் வாட்டர் பாட்டில்னு சொன்னா எப்படி இருக்கு உங்களுக்கு? சரிதானே? ஜோக்கா இருக்குல்ல? நீ வாட்டர் பாட்டில் இல்லப்பா, குழந்தைக்கு சொல்லும் இல்லையா? நேத்திக்கு நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? குழந்தை பேசுறப்ப நேற்று இன்று நாளை எல்லாம் அதுக்கு சரியா புரியாது. அது மாதிரி நான் வாட்டர் பாட்டில்னு சொன்னா நீங்க ஏத்துக்க முடியுமா? முடியாது. என்னுடையதுதான் இந்த வாட்டர் பாட்டில். இந்த வாட்டர் பாட்டிலை உடையவன் நான். அப்படி இந்த உடல் யாருடையதுன்னு கேட்கிறான். நீங்க என்ன சொல்றீங்க? என்னுடைய உடல், என்னுடைய கை, என்னுடைய தலை, என்னோட கண்ணு சரியில்லை அப்படித்தானே சொல்றோம். என்னோட காது கேட்கல அப்படித்தானே சொல்றீங்க. சரியா? அப்ப இது என்னுடையது என்று நாம புரியணும். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். நான் இந்த உடல் அல்ல. நான் உடல்னு யாராவது சொல்றோமா? நான் கண்ணு சரியில்லைங்க, நான் காது சரியில்லைங்க, நான் ஹார்ட் சரியில்லை அப்படியே சொல்றோம். என்னுடைய உடல் சரியில்லை. அப்போ உங்களுடையது, அதை உடையவர்கள் நீங்கள். கொஞ்சம் ஆழமான தத்துவம். நான் வேற ஒண்ணு பேசலான்னு வந்தேன், ஷார்ட்டா மேலோட்டமா பேசலான்னு வந்தேன். பட் இது கொஞ்சம் டீப்பா போகுது. பரவாயில்ல,
புரியும். புரியாது அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? நீங்க கொஞ்சம் நுட்பமா சிந்திச்சா சரி. அப்ப இந்த உடல் என்னுடையது, உடல் நான் அல்ல. சரிங்களா? கண்ணு பார்க்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் பாக்குறீங்க. இது கொஞ்சம் இதாத்தான் இருக்கும். என்னடா இப்படி அப்படி, ஆமா அந்த மாதிரி யோசிப்போம் நம்ம. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? கண்ணு தான் பாக்குதுன்னு நினைக்கிறோம். கண்ணு பார்க்கல. சரியா? கண்ணின் மூலமாக நீங்கள் பார்க்கிறீர்கள். காது கேட்கல, காதின் வழியாக நீங்கள் கேட்கிறீர்கள். சரிங்களா? அப்ப கண்ணின் வழியாக பார்க்கக்கூடிய நபர் தான் நீங்கள், காதின் வழியாக கேட்கக்கூடிய நபர் தான் நீங்கள். நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்? யாரு இந்த கண்ணு மூலமா பாக்குறா, யாரு இந்த காது மூலமா கேட்கிறா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாம வந்திருக்கிறோம். நாம தான் பாக்குறோம், ஆனா நாம யாருன்னு நமக்கே தெரியாது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். நீங்க யோசிச்சு பாருங்க. கண்ணு பாக்குதான்னா, செத்து போயிட்டா அந்த கண்ணு பாக்குமான்னா பாக்காது. ஆனா கண்ணு இருக்கு. செத்து போனா காது இருக்கு. சரிங்களா? ஆனா அது கேட்காது. சரிங்களா? அப்ப கண்ணின் வழியாக யார் பார்க்கிறாங்க? மகரிஷி சொல்லுவாங்க, பார்ப்பவன் யாரென பார்ப்பவன் பார்ப்பனன். எல்லாருமே பார்ப்பனன் அல்ல. சரிங்களா? ஒரு சமுதாயத்தை நம்ம பார்ப்பான் என்று சொல்கிறோம், பார்ப்பன சமுதாயம் என்று சொல்கிறோம். யார் அந்த பார்ப்பனன்? அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்ப்பனன் அல்ல. உண்மையான பார்ப்பனன் உள்ளிருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் இல்ல, உங்க உடல் மூலமா ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் இல்ல, அந்த பார்ப்பவன் யார் என்று பார்ப்பவன் தான் உண்மையான பார்ப்பவன். சரிங்களா? இது கொஞ்சம் ஹையஸ்ட் சப்ஜெக்ட். இத சும்மா சொல்லியும் புரிய வச்சிட முடியாது. நீங்க மெடிடேஷன்ல டீப்பா வர 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 வரதான் இத புரிய முடியும், உணர முடியும், தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த உடல் என்னுடையது, இந்த உடல் நான் அல்ல. அப்ப இந்த உடலுக்கு ஒரு பாதிப்பு வந்ததுன்னா உங்களுக்கு பாதிப்பு வரணுமான்னா வர தேவையில்லை. ஆனா இப்ப வருது. ஏன் வருது? இந்த உடல் தான் நாமன்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறதால வருது. ஆனா உண்மை என்ன? இந்த உடல் நான் அல்ல. ரமண மகரிஷி இந்த நான்யார் தத்துவத்துல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே நான்யார் அப்படிங்கிற தத்துவம்னா ரமணர் அப்படின்னு வரும். அவர் வந்த உடனே யாரு என்ன கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் தான் சொல்வாராமா. முதல் நீ யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வா, அப்பதான் உனக்கு இந்த பிரச்சனை உனக்கா இல்ல வேற யாராச்சுக்கா அப்படின்னு தெரியும். நம்ம யாருன்னே தெரியாம சுத்திட்டு தெரியுறோம். அதான் இப்ப பிரச்சனை. சரிங்களா? நம்ம யாருன்னே தெரியாம நம்ம எந்த நிலைக்கு போக முடியும், எதை நோக்கி போக முடியும்? அப்ப அதனால ரமணர் போறவங்க கிட்ட எல்லாம் ஒரே கேள்விதான், நீ யாருன்னு தெரிஞ்சுட்டு போ. இப்ப நான் உங்களை கேள்வி கேட்கிறேன், நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறேன், நீங்க யாருன்னு சொல்லுவீங்க? நம்ம பொதுவா நான் மதன் குமார் அப்படின்னு நான் சொல்றேன். இது நீங்க யாரு அப்படிங்கிற கேள்விக்கான பதிலா? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல உங்க வயது என்ன அப்படின்னு கேட்ட உடனேயும் உங்க உடலினுடைய வயதை சொல்லிட்டீங்க. சரியா? நம்ம எல்லாருமே அப்படித்தான். அப்போ நான் கேட்ட கேள்வி என்ன, நீங்க யாருன்னு கேட்டேன். நீங்க என்ன பதில் சொன்னீங்க? உங்க பேரை சொன்னீங்க. அது உங்களுடைய பெயர் என்ன என்ற கேள்விக்கான பதிலை தவிர நீங்கள் யார் என்பதற்கான பதில் அல்ல. கரெக்டா யோசிச்சு பாருங்க.
உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னா என்னுடைய பெயர் மதன்குமார் அப்படின்னு சொன்னா கரெக்டான ஆன்சர். நான் கேட்டது நீங்க யார் என்று கேட்டேன். நானு மனுஷன் அப்படின்னு சொல்றேன். சரியா? நீங்கள் எந்த உயிரினம் என்று கேட்ட கேள்விக்கான பதில் தான் நான் மனுஷனா விலங்கா அப்படிங்கிறது. நான் கேட்ட கேள்வி நீங்கள் யார் என்று கேட்டேன். நான் ஒரு யோகா ஆசிரியர் என்று சொல்கிறேன். அது நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதற்கான பதிலை தவிர நீங்கள் யார் என்பதற்கான பதில் அல்ல. நான் திருப்பூர்காரருங்க அப்படின்னு சொல்றீங்க, அல்லது மலைப்பாளையத்துக்காரருங்க அப்படின்னு சொல்றீங்க. அது நீங்கள் எந்த ஊர் என்பதற்கான பதில், நீங்கள் யார் என்பதற்கான பதில் அல்ல. நான் இன்னார் பையன் அப்படின்னு சொல்றோம், இன்னார் புள்ள அப்படின்னு சொல்றோம். அது நீங்கள் யாருடைய பையன் புள்ள என்பதற்கான பதிலே தவிர நீங்கள் யார் என்பதற்கான பதில் அல்ல. இப்படி நீங்க கேட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா இது அகத்துல கேட்க வேண்டிய கேள்வி, சும்மா புறத்துல கேட்டு பிரயோஜனம் இல்லை. நீங்க தியானம் பண்றப்ப கேட்கணும், நான் யாரு அப்படின்னு கேட்கணும். இது நேதி தத்துவம்னு சொல்லுவாங்க வேதத்துல. நீங்க ஒவ்வொன்னா எடுத்து, அதாவது ஒரு குப்பையில உங்களோட கம்மல் ஏதாவது விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, டப்பால வலிச்சு போட்டீங்க குப்பை டப்பால. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் குப்பையை எடுத்து அதுக்குள்ள இருக்குதா அப்படின்னு பாக்குறீங்க. பாப்போமா இல்லையா? அது இல்ல அப்படின்னா இது வல்ல என்று தள்ளிடுவீங்க, இதில் அல்ல அப்படின்னு தள்ளிடுவீங்க. சரிங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் குப்பையை எடுத்து போட்டு அப்படியே தொலாவுறீங்க, இதுலயும் இல்லை, அப்ப இதுவும் அல்ல. நான் தேடினது இது வல்ல, நான் தேடினது இது வல்ல, நான் தேடினது இது வல்ல அப்படின்னா கடைசியா அந்த மணி கிடைக்குது. அப்ப இதுதான் நீங்க தேடினது. அப்படி நாம யாரு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த உடல் தான் நானா, இந்த உடல் தான் நீங்களா? சரிங்களா? அப்படிதான் நினைத்து கொண்டு இருக்கிறீங்க. சரி, அப்படியே உங்க கணக்குலயே வரேன். இந்த உடல் நாமன்னு நினைக்கிறோம் பொதுவா. சரி, இந்த உடல் எப்ப வந்தது? அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருந்து இத்தனை வருஷம் ஆச்சு, 30, 40, 50, 60, 70 ஆச்சு. அம்மா வயிற்றுக்குள்ள நாம இருந்தோம் 10 மாசம், 270 நாள் அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தோம். சரிங்களா? சரி, அப்ப அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிற 270 நாளைக்கு முன்னாடி நாம எங்க இருந்தோம் சொல்லுங்க. முதல்ல உயிர் உருவாச்சுல்ல, முதல்ல உயிர் உருவாச்சுல்ல. ஃபர்ஸ்ட் உயிர் அம்மாவுடைய கருமுட்டை, அப்பாவுடைய உயிரணு, இந்த ரெண்டு இணைஞ்சது இல்ல. இந்த ரெண்டு இணைஞ்ச போதுதான் நம்மளோட உயிர் ஃபார்ம் ஆகுது. அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் உயிர். ஃபர்ஸ்ட் உயிர், அந்த உயிர் தான் அதுக்கப்புறம் எல்லா உயிர்களையும் கட்டி, அதுக்கப்புறம் இந்த உடலையும் கட்டி எழுப்புது. ஃபர்ஸ்ட் உயிர் அதுதான். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் வந்தது உயிரா உடலா? ஃபர்ஸ்ட் வந்தது உயிர் தான். அம்மாவோட உயிரணு, அப்பாவோட உயிரணு ரெண்டும் சேர்ந்து என்னுடைய உயிர் வந்தது. உங்களுக்கு அப்படித்தான், எல்லா உயிர்களுக்கும் அப்படித்தான். அப்போ உயிர் தான் முதல்ல வந்தது. அந்த உயிர் தான் இந்த உடலை கட்டுகிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்க உடல் வருவதற்கு முன்னாலே உயிர் இருந்தது. உடல் வர்றதுக்கு முன்னாடி. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க வந்தது உடல் கட்டி அம்மா வயிற்றுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. 3 மாதத்துல பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு பேரே இல்லை. எனக்கு அப்படித்தான். 3 மாசத்துல போய் மதன்குமார் மதன்குமார் மதன்குமார்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் மதன்குமார்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி குழந்தைக்கு என்ன பேர், இன்னும் பேர் வைக்கலீங்க அப்படிங்கிறது. இப்போ மதன்குமார் என்பது இப்போ கடைசியா லேட்டஸ்டா வந்தது. அதுக்கு முன்னாடி இந்த உடலா நான் இருந்தேன். சரிங்களா? அப்ப இந்த உடலுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கிறேன்? உயிராக இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும்.
சரிங்களா? உயிரா இருக்கிறேன், அதுவும் நான் அல்ல, அதுவும் என்னுடைய உயிர் தான். சரிங்களா? என்னுடையதுதான் அதுவுமே. அவருடைய உயிர் பிரிந்து விட்டது என்றுதான் சொல்கிறீர்கள். அவர் உயிர் பிரிந்து விட்டது. சரிதானுங்களா? அப்ப அவருடைய என்பதுதான் அந்த உயிருக்கான தத்துவமும். அதுவும் உங்களுடையதுதான், நீங்கள் அல்ல. உயிர் உங்களுடையது. எப்படி இந்த உடல் உங்களுடையதோ அது போல உயிரும் உங்களுடையது. அந்த உயிரை உடையவர்கள் நீங்கள். சரிங்களா? என்னோட உயிரை வாங்காத அப்படிதான் சொல்றீங்க. நான் உயிரை வாங்காத அப்படியே சொல்றீங்க? சொல்றதில்லை. என்ற உயிரை வாங்கறதுக்குன்னே வந்திருக்கிறானுடா அப்படின்னு வடிவேல் சொல்ற மாதிரிதான் நம்ம லைஃப் இல்லையா? சரி, அப்போ என்னுடைய உயிர், அப்போ அந்த உயிரும் என்னுடையதுதான், நான் அல்ல. என்ன சார், உயிராவது நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், அதுவும் நம்ம இல்லையா? அதுவும் நீங்க இல்ல. சரி, உடலுக்கு முன்னாடி நீங்க உயிரா இருந்தீங்களா? உயிரா இருந்தீங்களா? இந்த உயிர் எங்க இருந்தது? அம்மாட்ட பாதி அப்பாட்ட பாதி இருந்தது. ஓகேவா? சரிங்களா? சரி, இந்த உயிர் அம்மாட்ட பாதி அப்பாட்ட பாதி இருந்தது இல்ல, அங்கிருந்துதான் நம்ம வந்திருக்கிறோம் இல்ல. இப்போ அம்மா அப்பாவுக்கு இந்த உயிர் எங்க இருந்து வந்தது? அவங்க அம்மா அப்பாட்டு இருந்து வந்தது. அவங்களுக்கு எங்க இருந்து வந்தது? அவங்க அம்மா அப்பாட்டு இருந்து வந்தது. அவங்களுக்கு எங்க இருந்து வந்தது? அவங்க அம்மா அப்பாட்டு இருந்து வந்தது. இப்படியே போனீங்கன்னா நம்ம உயிருக்கு வயது என்ன? நம்ம உயிருக்கு வயது என்ன? மனித இனம் தோன்றி 16 லட்சம் ஆண்டுகள் ஆச்சுன்னு சொல்றாங்க. அது நம்ம உயிருக்கான வயது. அது முழுசா இல்ல. இப்ப மனுஷன் தோன்றி 16 லட்சம் வருஷம் ஆச்சு. அப்ப நம்மகிட்ட இருக்கு பாருங்க உயிர், அந்த உயிர் 16 லட்சம் வருஷமா டிராவல் ஆயிட்டே இருக்கு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற உயிருக்கு சொல்றோம். சரிங்களா? சரி, இந்த மனிதன் தோன்றதுக்கு முன்னாடி இந்த உயிர் எங்க இருந்தது அப்படின்னா குரங்குகிட்டு இருந்தது. குரங்குல இருந்துதான் நம்ம வந்திருக்கிறோம். கன்ஃபார்ம் தானே? சரிங்களா? ஆமா. அதனாலதான் இந்த குரங்கு பார்த்தா நமக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். குறிப்பா அது பேன் பார்க்கறது பார்த்தா ரொம்ப ஒரு குஷியா இருக்கு. ஏதோ நம்மளுக்கே நம்ம மண்டையிலேயே பேன் பார்க்கற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஏன்? ஏன்னா அது நம்ம முன்னோர்கள். சரிங்களா? இப்போ இந்த குரங்குல இருந்துதான் நம்ம வந்தோம் அப்படிங்கிறதுக்கு என்ன சார் உத்தரவாதம் இருக்குது அப்படி நீங்க கேட்கலாம். உங்க அம்மா அப்பாட்டு இருந்துதான் வந்தீங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? அம்மா மாதிரி கண்ணு இருக்கு, அப்பா மாதிரி மூக்கு இருக்கு, தாத்தா மாதிரி வாய் இருக்கு, இருக்கா? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. சரிங்களா? அப்ப இந்த அம்மா அப்பா தான் என்னோட அம்மா அப்பாங்கிற சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்னோட உடல் வடிவம் இருக்கு, என்னோட ஜீன் இருக்கு. புரியுதுங்களா? என்னோட மனதோட தன்மை இருக்குல்ல, அதெல்லாம் எங்க அம்மா அப்பாட்டு இருந்து வந்ததுதான். சொத்து மட்டும் வர்றது இல்ல, எல்லாமே சேர்ந்துதான் வருது. அப்போ வர்ற உயிர் டிராவல் பண்ணிட்டே இருந்தா எப்போ வந்த இடத்துக்கு திரும்பவும் கேக்குறாங்க. அதுக்கு தான் இந்த சப்ஜெக்ட். நீங்க நினைச்சா இன்னைக்கே திரும்பலாம். சரியா? நாம யாருன்னே தெரியாம சுத்தி திரியிறோம். அதான் இப்ப பிரச்சனையா இருக்குது. திரும்பிடுவோம். அதுக்கு தான் காலை சக்கரத்துக்கு வந்துருக்கீங்க. வந்த இடத்துக்கு திரும்புறதுக்கு தான் காலை சக்கரம். சரியா? அப்போ இது புரியலைன்னா நம்ம லைஃப்ல எதுவுமே புரியாது. இப்ப நான் இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்தேன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன? என்னுடைய உடல், என்னுடைய மனம், அதுல இருக்கிற குணங்கள், என்னுடைய வடிவம், இதெல்லாம் தான் இந்த அம்மா அப்பாட்டு இருந்து பிறந்தங்கிறதுக்கான அடையாளம். அவங்களோட ஜீன் என்கிட்ட இருக்கு, அவங்களோட உயிர் என்கிட்ட இருக்கு. அப்போ இந்த உயிர்ல என்ன இருக்குதுன்னா பதிவுகள் இருக்குது. நீங்க பாக்குற, கேட்கிற, நினைக்கிற, சொல்ற, செய்யற எல்லா ரெக்கார்டும் எதுல இருக்கு? உயிர்ல இருக்கு. உங்க உயிர்ல இருக்கு.
சிசிடிவி கேமரா வச்சு நம்மளை ரெக்கார்ட் பண்றாங்கன்னா எப்படி இருக்கிறோம்? அந்த மாதிரி இறைவன் உள்ளேயே ஒரு சிசிடிவி கேமரா வச்சுட்டான். நிறைய பேர் பிக் பாஸுக்கு போகலன்னு ஒரே வருத்தம். அவங்க போனா நம்மளை எல்லாரும் போட்டா வீடியோ எடுப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க, நம்ம இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, பணம் சம்பாதிக்கலாம். அப்படியெல்லாம் பணம் கிடைக்குதோ இல்லையோ, ஆனா இறைவன் வீடியோ எடுத்துட்டே இருக்கிறான். ஒரு வீடியோ இல்ல 7 வீடியோ வச்சிருக்கிறான். நாம பண்ண ஒண்ணு கூட மிஸ்ஸே ஆகாது. சரிங்களா? அப்போ நாம பாக்குற, கேட்கிற, நினைக்கிற, சொல்ற எல்லாமே நமக்குள்ள ரெக்கார்ட் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. குறிப்பா நம்ம உயிர்ல ரெக்கார்ட் ஆகுது. இப்ப நான் உங்களை ரஜினி நினைங்க அப்படின்னு சொல்றேன். இப்ப ரஜினி வந்துருவாரு. வர்றாங்களா இல்லையா? சரி. ரஜினியோட ஒய்ஃப நினைங்கன்னா அவங்களும் வந்துருவாங்க. ரஜினி எங்க அப்பாவை நினைங்கன்னா அவர் வரமாட்டாரு. ஏன்னா நீங்க ரஜினியை பார்த்திருக்கிறீங்க. நீங்க பார்த்தது உங்க கண்ணு வழியா போய் உயிர்ல பதிவாயிருக்கு. நீங்க நினைங்கன்னு சொன்னா அந்த உயிர்ல இருக்கிற பிரிண்ட் மறுபடியும் எடுத்து வந்து ரஜினியை காமிக்குது. அவங்க ஒய்ஃப் லதாவை நினைங்கன்னா மறுபடியும் அந்த பிரிண்ட் காமிக்குது. சரிங்களா? அவங்க அப்பாவை நினைங்கன்னா நினைக்க முடியல. ஏன்னா அவரை நீங்க பார்த்தது இல்லை. அப்ப நீங்க பாக்குறதெல்லாம் உங்க உயிர்ல ரெக்கார்ட் ஆகுதுன்னு நீங்க புரியணும். அப்படி எங்க அம்மா அப்பா பார்த்தது, கேட்டது, செஞ்சது, சொன்னது எல்லாமே உயிர்ல ரெக்கார்ட் ஆகுது. நல்லதும் ரெக்கார்ட் ஆகுது, கெட்டதும் ரெக்கார்ட் ஆகுது. நாம பாக்குற நல்லது மட்டும் ரெக்கார்ட் ஆகுறது இல்லை, கெட்டதும் ரெக்கார்ட் ஆகுது. நீங்க எதை பார்த்தாலும் ரெக்கார்ட் ஆயிடும், எதை கேட்டாலும் ரெக்கார்ட் ஆயிடும், எதை டேஸ்ட் பண்ணாலும் ரெக்கார்ட் ஆயிடும், எதை ஸ்மெல் பண்ணாலும் ரெக்கார்ட் ஆயிடும், எதை உடம்புல நீங்க உணர்ந்தாலும் ரெக்கார்ட் ஆயிரும். ஏன்? நீங்க உன்னை நினைச்சா கூட ரெக்கார்ட் ஆயிரும். நான் பேசிட்டு இருக்கிறது ரொம்ப ஹையர் லெவல் சப்ஜெக்ட். உங்களுக்கு புரியும்னு நினைச்சு பேசுறேன். ஓகே. ஓகே. அப்போ நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நாம ஏதோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா எல்லாமே ரெக்கார்ட் ஆகுதுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. A to Z ரெக்கார்ட் ஆகுது. ஒரு சின்ன தப்பான எண்ணத்தை நினைச்சிட்டீங்கன்னா உள்ள ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அதனாலதான் எப்பவுமே நல்லதையே நினைங்க, நல்லதையே சொல்லுங்க, நல்லதையே செய்யுங்க, நல்லதையே சிந்திங்க எப்படின்னு ஏன் சொல்றாங்க? நீங்க நினைக்கிறதெல்லாம் உள்ள ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்ட் ஆகுறது மட்டும் இல்ல, அந்த ரெக்கார்டு நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி இறைவன் விளைவையும் கொடுக்குறான். நல்ல ரெக்கார்டா போட்டா நல்ல விளைவு வருது, கெட்ட ரெக்கார்டா போட்டா கெட்ட விளைவு வருது. சரிங்களா? அப்ப எனக்குள்ள நான் பார்த்த கேட்ட ரெக்கார்டு மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா இல்ல. எங்க அம்மா அப்பா பார்த்த கேட்ட ரெக்கார்டுல அந்த உயிரை தான் எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க ரெக்கார்டு எங்கிட்ட இருக்குது. சரிங்களா? அவங்களுக்கு யாரு கொடுத்தா? தாத்தா பாட்டி ரெக்கார்டு கொடுத்தாங்க. அப்ப எனக்குள்ள தாத்தா பாட்டி ரெக்கார்டு இருக்கா இல்லையா? இருக்குது. கொள்ளு தாத்தா பாட்டி ரெக்கார்டு இருக்குது. அப்படியே போனீங்கன்னா குரங்கோட ரெக்கார்டு இருக்குமா இருக்காதா? சரிங்களா? இப்போ ஒரு ஆலமரத்துக்கு பக்கத்தால உங்களை கொண்டு போய் நிறுத்த வைக்கிறாங்க. எவ்வளவு பேருக்கு அந்த விழுத பிடிச்சி தொங்கலான்னு தோணும்? ஆள் யாரு இல்லைன்னா சைங்கன்னு ஒரு தடவை போயிட்டு வந்துடுவீங்க இல்லையா? ஆமா. ஏன்? யாராவது உங்களுக்கு அப்படி போயிட்டு வர சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல. இந்த உடம்புக்குள்ள இருக்குல்ல ஜீனு, உயிர், அது குரங்கா பல வருஷம் இருந்திருக்குது. அதுல அப்படியே தாவி தாவி அதுக்கு ஒரே குஷியா இருந்திருக்குது. அந்த குஷி இன்னும் நம்மகிட்ட இருக்குது. எங்கேயாவது போனா தொங்கிட்டு திரிப்போம். சரிங்களா? குழந்தையெல்லாம் பாருங்க, வீட்டுல அந்த பறன் மேல ஏறி உட்காந்துக்கும். அதுக்கு ஒரே குஷியா இருக்கு இல்லையா? நம்மளுமே ஏறி உட்காருவோம். அங்க ஏறுனா ஒரே சந்தோஷம். ஏன்னா குரங்கா இருந்து அங்க மேல ஏறி ஏறி உட்கார்ந்துருக்கிறோம். அது மாதிரி ஜன்னல் மேல ஏறிட்டு கிடப்பான், கதவு மேல ஏறிட்டு கிடப்பான். பாருங்களேன் குழந்தைக்கு பண்ற கூத்த. ஏன்னா
நம்ம விலங்குகளா மிருகங்களா வாழ்ந்த பதிவுகள் நம்மகிட்ட இருக்குது. இப்போ சண்டை போடுறப்ப நம்ம குழந்தைய சொல்லுவாங்க, பாத்துருக்கீங்களா? அம்மா அவன் வந்து புரண்டி வச்சுட்டான் என்னை அப்படிம்பாங்க. நீங்க யாராவது புரண்ட சொல்லி கொடுத்தீங்களா சின்ன வயசுல இருந்து? கிடையாது. ஆனா அவன் புரண்டான். எது புரண்டும்? விலங்குகள் தான் புரண்டி வச்சிடும் இல்லையா? சண்டை போடுறப்ப நகத்தை வச்சு. அப்ப நம்ம விலங்கா புரண்டி புரண்டி பழக்கம் இருக்கிறதால நம்ம குழந்தைய இருக்கிறப்ப புரண்டுறோம். இன்னும் ஒரு சிலர் குழந்தை வருவாங்க, அம்மா அவன் கடிச்சு வச்சுட்டான்னு. கையில பார்த்தா ரத்தமா வரும். ஏன்டா கடிச்ச? அவன் அடிச்சா கடிச்சாங்க. சரிங்களா? அப்ப கடிக்கிறதுக்கு யாராவது சொல்லி கொடுத்தீங்களா? இல்ல. நாம விலங்குகளா இருந்து கடிச்சு கடிச்சு பழகி இருக்கிறோம். புஷ்பா படத்துல கடிச்சே ஒரு ஃபைட் பண்ணுவாரு கடைசியா. கை காலெல்லாம் கட்டி வச்சாலும் நான் கடிச்சே ஃபைட் பண்ணுவேன்டான்னு. இப்ப என்ன நம்ம புரியணும் அப்படின்னா, நமக்குள்ள எல்லா உயிரினங்களும் இருக்குது. சரி, நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்போ நமக்குள்ள 6 அறிவு மனுஷனா இருக்கிறோமா? நாம எங்கிருந்து வந்தோம்? தன்னை அறிதல்ல நாம இப்ப பேசிட்டு இருக்கோம். நீங்க யார் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். நீங்க இப்ப இந்த உடலா, உயிரா, மனமா, அறிவா, ஆன்மாவா உட்கார்ந்து இருக்கீங்க. இது எங்கிருந்து வந்தது? என் பெற்றோரிடம் இருந்து. அது எங்கிருந்து வந்தது? முன்னோரிடம் இருந்து. அந்த மனிதன் எங்கிருந்து வந்தா? விலங்குகள் இருந்து. சரிங்களா? விலங்கு எங்கிருந்து வந்தது? அதாவது 6 அறிவு மனிதன், 5 அறிவு விலங்குலேருந்து வந்தான். 5 அறிவு விலங்கு, 4 அறிவு ஊர்வன. சரிங்களா? பாம்பினுடைய தன்மை நம்மகிட்ட இருக்கா இல்லையா? ஏன் அவன் பாம்பு மாதிரி சீருவான்பா, அவன் பக்கத்தால போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்களே. பாம்பினுடைய தன்மை நமக்கு இருக்குது. சரிங்களா? அப்ப அது எங்கிருந்து வந்தது? 3 அறிவுல இருந்து பூச்சி. அது எங்கிருந்து வந்தது? 2 அறிவு புழு. அது எங்கிருந்து வந்தது? ஓரறிவு தாவரம். அப்போ உங்க உயிருக்கான வயது என்ன? ஓரறிவு தாவரம் என்னைக்கு தோணுச்சோ அன்னையிலிருந்து உங்க உயிர் இன்னைக்கு வரைக்கும் நிக்காம டிராவல் பண்ணுது. ஆச்சரியமான விஷயம். நம்ம எல்லாரோட உயிர் அப்படித்தான். முதல்ல இந்த உலகத்துல ஒரு உயிர் தோன்றி இருக்கும்ல, அந்த உயிரினுடைய தொடர்தான் நம்ம எல்லாரும். சரிங்களா? அதனாலதான் ஒருத்தர் குழந்தை இல்லாம போச்சுன்னா ஏன் இவ்வளவு ஏக்கம் வருது? பல கோடி ஆண்டுகளா டிராவல் பண்ணிட்டு இருந்த உயிர், அதுக்கப்புறம் இன்னொரு சந்ததி இல்லைன்னா உயிர் டிராவல் நிக்குது. அதனாலதான் நமக்கு அவ்வளவு வருத்தம். இல்லாட்டி குழந்தை இல்லாதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா பல கோடி வருஷமா வந்த உயிர் இப்ப டிராவல் பண்ணாம நிக்குது இல்ல, அதனாலதான் அந்த வருத்தம். என் பரம்பரையே இல்லாம போச்சுன்னு சொல்றீங்கல்ல, சரிங்களா? பரன் பறை. நம்ம தாத்தாவில 7வது தாத்தா பாட்டிக்கு பரன் பறை அப்படின்னு பேராட்டு. ஆனா உண்மை அது அல்ல. 7 ஜென்மம் மட்டும் நிக்கல, பல கோடி ஜென்மங்களா வந்துட்டு இருந்த உயிர் அதுக்கப்புறம் இல்லாம போகுது. அதான் கஷ்டம். சரி, நம்ம உயிர் தாவரத்திலிருந்து வந்தது. தாவரத்திலிருந்து புழுவானது. பச்சை பயிறு டப்பால வச்சிருக்கீங்க, ஓரறிவு தாவரம். அதுல புழு வருது. புழு கூடு கட்டி பூச்சி ஆகுது. பூச்சி ஊர்வனம் ஆகுது. ஊர்வன விலங்குகள் ஆகுது. விலங்குகள் மனுஷன் ஆகுது. நீங்களா நானா இருக்கிறோம். அப்ப என்னுடைய உயிருக்கான வயது என்ன? முதல்ல இந்த உயிர்ல, உலகத்துல ஒரு உயிர் தோன்றுச்சுல்ல, அதிலிருந்து இது வரைக்கும் என்னோட உயிருக்கான வயது. இன்னும் அந்த உயிர் தோன்றதுக்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னா, ஞானிகள் சொல்றாங்க பஞ்சபூதங்களாக இருந்தோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெண். சரிங்களா? பஞ்சபூதங்களாக இருந்தோம். ஏன்னா இந்த உயிர் எப்படி தோன்றியது? பஞ்சபூதங்கள் சேர்ந்த போது உயிர் தோன்றியது. நம்ம உடம்புல என்ன இருக்கு? பஞ்சபூதங்கள். இதெல்லாம் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. தாவரத்துல என்ன இருக்கு? பஞ்சபூதங்கள். சரிங்களா? இப்ப தாவரம் எப்படி உருவாச்சு? பஞ்சபூதங்கள்ல இருந்து உருவாச்சு. பஞ்சபூதத்துல ஒண்ணு இல்லைனாலும் உயிர் உருவாகாது. பாருங்க, பச்சை பயிர்ல இருந்து புழு பூச்சி வருதுங்கிறோம். பச்சை பயிர் எடுத்து வறுத்துட்டீங்கன்னா புழு பூச்சி வராது. அப்படித்தானே பண்றீங்க சமையல்ல? வறுத்து வச்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் அதுல புழு பூச்சி வரல. ஏன்? நீங்க சூடு அதிகப்படுத்தி இருக்கிற நீரெல்லாம் வெளியே தாட்டி விட்டீங்க. ஒரு பூதம் வெளியே போயிருச்சுன்னா அங்க உயிர் உருவாகாது. இப்போ மொட்டை நிலம் இருக்குது, ஏதாவது புல்லு வருமானா வராது.
ஆனா ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சா புல்லு வந்துடும். கவனிச்சிருக்கீங்களா? யார் அந்த புல்லுக்கெல்லாம் நாத்து நட்டீங்க? யார் விதை விதைச்சா? இல்ல, தானா வரும். பஞ்சபூதங்கள் சேர்ந்துச்சுன்னா உயிர் தானா வரும். சரிங்களா? அப்ப உயிருக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? பஞ்சபூதங்களாக இருந்தோம். நிலமாக, நீராக, நெருப்பாக, காற்றாக, விண்ணாக. இந்த பஞ்சபூதங்களும் அணுக்களுடைய கூட்டு. விண்ணினுடைய கூட்டு தான் காற்று, காற்றினுடைய கூட்டு தான் நெருப்பு, நெருப்பினுடைய கூட்டு தான் நீர், நீரினுடைய கூட்டு தான் நிலம். இது பெரிய கான்செப்ட். அது பின்னாடி நான் டீப்பா பேசுறேன். இப்போதைக்கு சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாம் வல்ல இறைவனே அப்படி வந்திருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க உயிருக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? பஞ்சபூதங்களா இருந்தீங்க. பஞ்சபூதங்கள்ல கடைசியா அல்லது ஃபர்ஸ்டா இருக்கிறது எது? விண்ணு. விண்ணுதான் காற்று, நெருப்பு, நீர், நிலமா மாறி மரமா மாறுது. இப்ப விண்ணுக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம்? விண்ணுக்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம்னா இறைவனாக இருந்தோம். எப்படி இருந்தோம்? இறைவனாகவே இருந்தோம். சரிங்களா? அப்ப இறைவனே பஞ்சபூதங்களாகி ஓரறிவிலிருந்து ஆறறிவாயி நீங்களா நானா இருக்கிறான். சரிங்களா? அப்ப நம்மள யாரு? இறைவன். சரிங்களா? இததான் நமக்கு புரியணும். முதல் புரியணும். புரியறதால மட்டும் பிரயோஜனம் இல்லை. தவம் பண்ணி உணரணும். தவம் பண்ணி உணரணும். சரிங்களா? அந்த உணர்வு நிலையில நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க, இறைவன் தான் நீங்களா இருக்கிறான், நானா இருக்கிறான், எல்லாமா இருக்கிறான். சரிங்களா? இறைவன் எங்க இருக்கிறான்? தூணுலயும் இருக்கிறான், துரும்புலயும் இருக்கிறான்னு சொல்றீங்க. சரிங்களா? அவன் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்றீங்க. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் இருக்கிறான்னு சொல்றீங்க. எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமரன்னு சொல்றார் மகரிஷி. சரியா? நமக்கு நல்லா தெரியும் இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறான். அப்ப எல்லாமாவும் யாருதான் இருக்கா? இறைவன் தான் இருக்கா. அப்ப நீங்களா யாரு இருக்கா? இறைவன். நானா யாரு இருக்கா? இறைவன். எல்லாரா யாரு இருக்கா? இறைவன். எல்லா பொருளா இருக்கிறது இறைவன். இறைவனை தவிர வேற ஒண்ணுமே இங்க இல்லை. சரிங்களா? அப்ப நீங்களே யாரு? இன்னும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இறைவன். சரிதானே? அதுக்குன்னு எங்காச்சும் போயிட்டு நீங்க யாருன்னு கேட்டா நான் வந்து இறைவன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. அப்புறம் காலை சக்கரத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. காலையில எந்திரிச்சு போகாதேன்னு சொன்னேன். எங்கூடயே கூட படுத்து படுத்து சீக்கிரம் சமாதி ஆயிருன்னு சொன்னா கேட்கறியா? நேரத்துல எந்திரிச்சு வேற போயிடுற 5 மணிக்கு. இப்ப யாருன்னு வந்து கேட்டா இறைவன் அப்படிங்கிற. சரிதானா? ஆமா. சரிதானா? உண்மையாலுமே நம்மள யாருங்க? இறைவன். சரிங்களா? இன்னைக்கு தெரிஞ்சிட்டோம். ஆனா உணரணும். உணரும் போதுதான் அதுதான் முக்தி, அதுதான் ஞானம், அதுதான் மோட்சம், அதுதான் வீடு பேரு. சரிங்களா? இத உணர்றதுக்கு ஒரு தடை இருக்கு. அதைத்தான் அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். நான் இறைவன். இறைவன் எங்க இருக்கான்? எனக்குள்ளேயே இருக்கிறான். இன்னும் ஒரு படி போய் நானாகவே இருக்கிறான். என்ன பிரச்சனை பாருங்க. நானாகவே, எனக்குள்ளேயே நானாகவே இருக்கிற இறைவனை என்னால உணர முடியல. என்ன ஒரு கொடுமை சார். யோசிச்சு பாருங்க. எதையோ உணர்ந்துக்கிற என்னால என்னை உணர முடியலையே. நீங்க எதையோ உணர்ந்து பிரயோஜனம் இல்லைங்க. நாம நம்மை உணர்ந்தா மட்டும்தான் முழு புரியுது. சரிங்களா? தன்னை அறியலைனா இந்த பிறவியே வீணா போகும். அரிது அரிது மாணவராய் பிறத்தல் அரிதுன்னு சொன்னாங்களோ அவையார். அந்த அரிய பிறப்பு வீணாகிவிடும். அப்ப தன்னை அறியும் போதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுபட முடியும். அது வரைக்கும் துன்பத்திலிருந்து விடுபட முடியாது. பேசிக்கலாம் என்ன வேணாம். சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷம் எங்க இருக்கு? எங்க முழு சந்தோஷம் இருக்கு? தன்னை அறிவதில் தான் இருக்கு.
சரி, அந்த தன்னை எங்க போய் அறியறது? எனக்குள்ளதான் அறியணும். சரிங்களா? அதுக்கு தடையா இருக்கிறது என்ன? அந்த தடையை போக்கறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் நோக்கி 16 செல்வங்களும் நிறைவாக பெற்று வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மறுபடியும் ஒண்ணு சொல்லிடுறேன். நீங்கள் இறைவன் என்று சொன்ன மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? அதே போல நீங்க பார்க்கிற எல்லாமே இறைவன் சொல்லியிருக்கிறேன். சரிதானா? நான் இறைவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈகோ வந்துடும். எல்லாமே இறைவன் அப்படின்னா ஈகோ போயிடும். அவன் இல்லாத ஒண்ணுமே கிடையாது. சரிங்க? நீங்களும் இறைவன் தான், எல்லாமே இறைவன் தான். அப்ப எல்லாமே சமம். அதனாலதான் கோயிலுக்கு போனீங்கன்னா எப்படி சாமி கும்பிடுறீங்க? இப்படித்தானே கும்பிடுறீங்க. ஏன்? நீயும் நானும் சமம். யாரை பார்த்து சொல்றீங்க? கடவுளை பார்த்து. சரிதான்? நீயும் நானும் சமம். சரியா? அதே போல நீங்க யாரை பார்த்தாலும் எப்படி கும்பிடுறீங்க? இப்படிதான் கும்பிடுறீங்க. சரியா? ஒரு மரத்தை பார்த்து கும்பிடுறீங்க, நீயும் நானும் சமம். ஒரு கல்லை பார்த்து கும்பிடுறீங்க, நீயும் நானும் சமம். ஒரு மனுஷனை பார்த்து கும்பிடுறீங்க, நீயும் நானும் சமம். யாருகிட்டையும் உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, ரெண்டும் சமம். எல்லாம் இறைவன். இறைவனை தவிர வேற ஒண்ணும் இல்லை. சரி, அதனால இதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. சரிங்களா? அது நம்ம அடுத்த வாரம் இது எப்படிங்கிறத பார்ப்போம். சரி, அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நிறைவு பண்ணிக்க. நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய நாளில் அற்புதமாக தன்னை அறியும் ரகசியம், அற்புதமான ஒரு செய்தியை ஐயா இன்னைக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. உண்மையிலுமே இறைவன் என்பதை நாம் உணர்ந்தால் அந்த இறைநிலையும் நாம் தான் என்பதை தெளிவாக இன்றைய விளக்கம் இருந்துச்சு. ஐயாவுடைய ஒவ்வொரு சிந்தனை, ஒவ்வொரு கருத்துக்களும் நமக்கு ஒவ்வொரு வாரமும் நமக்கு சிறப்பாக அமைந்துட்டு இருக்கு. இன்றைய நிலையில் நமக்கு அற்புதமாக இந்த தன்னை அறியும் ரகசியத்தை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்துடன் அனைவருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அவருடைய அந்த கருத்துக்கள் ஒண்ணு நமக்கு பாத்தீங்கன்னா, இறைவன்கிட்ட போய் நம்ம வேண்டுதல் கூட ஐயா சொல்லியிருக்காங்க. அதாவது இறைவனும் நாமும் சமம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது எந்த அளவுக்கு நம்மளை நாம் உணர்ந்தோம் என்றால் நமக்கு சிறப்பு என்பதை இந்த நேரத்தில் நாம் உணர வேண்டும். காலச்சக்கரம் அன்பர்களுக்கும் ஒரு பொருத்தமான விஷயம் என்ன என்றால், காலச்சக்கரம் அன்பர்களும் இதுல உள்ள அனைவருமே நாம் ஒரு இறைநிலை சார்ந்த ஒரு அன்பர்கள் என்பதை உணர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே நாம் கலந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இதை இன்னும் மேம்பட வைத்து சிறப்படைய வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள்.